ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்பவே சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம மிளகு ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். மிளகு ரசம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணுற அளவுக்கு இது லைட்டாக வறுபட்டாலே போதும். மிளகு சீரகத்தை வறுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் போல் வெயிலில் வச்சு எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பயன்படுத்திக்கலாம். உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வறுத்த மிளகு சீரகத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி நல்லா ஊறினதும் அதை கரைச்சிட்டு அது கூட ஒரு பழுத்த தக்காளி பழத்தை நடுவில் இருக்கக்கூடிய கண்ணு பகுதியை நீக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளியையும் தக்காளியையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி இடிக்கிற உரலில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு, நாம் மிளகு ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் அது கூட 3 வத்தல் சேர்த்துக்கோங்க, அதாவது காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வருது. இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கொஞ்ச நேரம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரசம் கொஞ்சம் கொதி வந்தால் போதும். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது, அப்படி கொதிச்சதுன்னா ரசத்தோட டேஸ்ட்டு மாறி கடுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மிளகு ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்ல கமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவில் செஞ்ச மிளகு ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.